பாலியல் வன்கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காக திராவிட செம்மல், திராவிட சிசு எஸ்வி பூமர் அவர்கள் அருமையான ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கிறார். அது பெண்கள் பாலியல் வன்கொடுமையிலிருந்து ஆண்களிடமிருந்து தப்பிப்பதற்கு பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, அந்த பெண்களை வீட்டுக்கு வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி நாம் தான் பத்திரமா வச்சுக்கணும். இதில் அந்த பாலியல் வன்கொடுமையை செய்கிற ஆண்கள் மீது எந்த தவறும் கிடையாது, நாமளாம் அங்கே போய் அவன் கண்ணு முன்னாடி நிற்கிறது தான் தவறு அப்படின்னு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காப்புல. ஏன் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டினா போட்டு பத்தாவது எஸ்பி பூமர் இன்னொரு ஐடியாவை சேர்த்து சொல்லுங்கள். அதையும் வீட்டையும் உடச்சிட்டு வந்து உள்ள பாலியல் வல்லுறவு செய்துக்கு வர்றதுக்கான பொறுக்கிகள் சீமான் மாரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சா மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து பீரோக்குள்ளே போட்டு அவங்கள பூட்டி வச்சிடணும். பீரோக்குள்ளே விட வேண்டாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு பூட்டி வைங்க, அப்போ தான் கெட்டு போகாமல் இருப்பாங்க. ஐடியா சொல்கிற ஆளையும் மண்டையும் முகரையும் பாருங்களேன். அதனால் இப்படியாப்பட்ட ஐடியா சொன்ன ஐடியா மணி எஸ்வி சேகர் இல்லை, இனி நீ எஸ்வி பூமர். அந்த எஸ்வி பூமரோட ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த வீடியோவில் போட்டு பொலம் நம்ம பொழக்க போகிறோம். எஸ்வி பூமரு, நான் பாட்டுக்கு ஏதோ வந்து எலெக்ஷன் இருக்குது, எலெக்ஷன் சம்மந்தமான வீடியோக்கள், அப்புறம் இந்த தாவேக்கா, நாம் தமிழர் கட்சி, வேறு யாராவது என்ன பேசியிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக வண்டியை விட்டுட்டு போயிருந்தேன். எலெக்ஷன் முடிவு வரையும் கொஞ்சம் ரெஸ்ட்டை போடலாம் அந்த 3%க்குன்னு சொல்லிட்டு. எங்கோ போகிற மாரியாத்தா ஏன் மேலே வந்து ஏறாத்தானா நீ பட்டுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாக்கா இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு நான் எப்படி அமைதியாக இருக்கிறது? அதனால் இந்த ப்ரெஸ் மீட்டில் எஸ்பி பூமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தாங்களே கண்டு கழியுங்கள். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்துக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வேணால் பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அவர் 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்கள் கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இதை விட இன்னும் சிறப்பான ஐடியாவை நான் சொல்கிறேன் பூமர். நீங்கள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்கன்னா சிஎம் வந்து உங்களை கூப்பிட்டு பாராட்டி பக்கத்து தெருவுக்கு உங்கள் பேரை வைக்கிறதுக்கான ஆலோசனைகளை கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுவார். அதனால் இந்த ஐடியா பத்தாது. இந்த ஐடியா வந்து உங்கள் அப்பாவுடைய பேரை வைக்கிறதுக்கான ஐடியாவா இது? ஓகே, இப்போ உங்கள் பேரை அடுத்த தெருவுக்கு வைக்கணும்ல, அதற்கு இதை விட அருமையான ஐடியாவை சொல்கிறோம் பாருங்கள். அதாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் இருந்தால் அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இரும்பில் ஆடை செஞ்சு போட்டு விட்டோம்லைங்க. இப்போ பரதெல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இரும்பில் டோட்டல் இரும்பு டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணி இரும்பில் போட்டு விட்டோம்னா பாலியல் வல்லுறவு செய்ய வர பரதேசி நாய்களான அந்த இரும்பு ஆடையை தாண்டி என்ன செய்ய முடியும்? இது எப்படி இருக்குது இந்த ஐடியா? சூப்பராக இருக்குல்ல? இந்த ஐடியாவை அடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லுங்கள். பக்கத்து தெருவுக்கு உங்கள் பேர் கன்ஃபார்ம். சரி, பக்கத்து தெருவுக்கு உங்கள் பேரை வச்சாச்சு, இப்போ உங்கள் பையன் வேறு இருக்காப்புல, இல்லை சும்மா இருக்காப்புலையே, இப்போ அந்த பையனுடைய பேரை வைக்கணும்ல இன்னொரு தெருவுக்கு, பின்னாடி உள்ள தெருவுக்கு. அதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன பண்ணலாம் அதுக்கு? பிடிச்சிட்டையா. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ பெண்களை வந்து இந்த பாலியல் சம்மந்தமான இந்த வல்லுறவுகளிலிருந்து ஆண்களிடமிருந்து தப்பிப்பதற்காக இன்னொரு அப்கிரேடான ஒரு ஐடியா சூப்பராக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து பெண் பிள்ளைகள் நமக்கு பிறக்குதுன்னு வைங்க, பூராத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி ஆம்பளை பிள்ளையாக மாற்றி விட்டுரும். எப்படி? அப்படியே அங்கே இருக்கிற தமிழ்நாடை கொண்டாந்து டெல்லிக்கு பக்கத்தால் வச்சோம்னா எல்லா உரிமைகளும் நாமளே வாங்கிடலாம் அப்படிங்கிற அண்ணன் வடிவேலார் அவர்களுடைய ஐடியாவினுடைய அப்கிரேட் தான் இது. பூரா பொம்பளை பிள்ளையையும் பிறந்த உடனே ஆம்பளை பிள்ளைய ஆப்ரேஷன் பண்ணி மாற்றி விட்டோம்னா அப்புறம் எப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு பாலியல் உள்ளுறவு வன்கொடுமைகள் எப்படி நடக்கும்? ஏன்னா பூரா பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைய தெரிஞ்சுட்டு இருப்பானே, பெண்களே தான் இல்லாமல் போயிடும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்படியான ஒரு ஐடியா, அருமையான ஐடியாவை அடுத்த முறை ப்ரெஸ் மீட்டில் மரியாதைக்குரிய திராவிட செம்மல், திராவிட சிசு அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லி அவங்க பிள்ளைக்கான அந்த தெருவுக்கு அவருடைய பிள்ளையுடைய பெற வைப்பதற்கான அந்த ஆலோசனைகளை நீங்கள் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனைகள், பெண்களுக்கான பாலியல் உள்ளுறவு சம்பந்தமான ஹராஸ்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனை நடக்கும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்றணும். இந்த பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணும். இப்போ ஒரு 2 நாட்டுக்கு இடையில சண்டையா, அந்த நாட்டில் எந்த நாடு பாதிக்கப்படுதோ அந்த நாட்டின் பக்கம் நின்றணும். அதனால தான் ஈரான் பக்கம் நம்ம நிற்கிறோம். அதே மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே உள்ள 2 ஸ்டேட்டுக்கு இடையில சண்டையா, அதில் எந்த ஸ்டேட்டு பாதிக்கப்படுதோ அந்த பக்கம் நிற்கணும். ஒரு ஊருக்குள்ளே சண்டையா, அதில் எந்த ஊர் பாதிக்கப்படுதோ அந்த பக்கம், அந்த ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே சண்டையா, எந்த தெரு பாதிக்கப்படுது அங்கே, தெருவுக்குள்ளே உள்ள 2 வீட்டுகளில் சண்டையா, எந்த வீடு பாதிக்கப்படுது அங்கே, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டையா, அங்கே பாதிக்கப்படுகிற பெண்கள் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்கிற பெரியாரின் கூற்றுப்படி. பெரியார்லாம் பேசணும்னாக்கா அவளுக்கு வேற பிடிக்காது. சரி, ஓகே,
இப்போ பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கம் நின்று தான் இந்த விஷயங்கள்ல நம்ம பேசணும். அப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்று யோசிக்கணும். அது இல்லாமல் வழக்கமாக இந்த சோக்கால்டு சனாதன சமூகம் ஒன்று யோசிக்கும்ல, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்டே போய் நம்ம அறிவுரைகளை வழங்குறது, அதாவது இந்த விக்டிமை வந்து ஷேமிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, விக்டிமை ப்ளேம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட போய் நீ ஏமா அத்தனை மணிக்கு அந்த ஏரியாவுக்கு போகிற, நீ ஏமா இருட்டை சாஞ்சதுக்கு மாதிரி அதுக்கு மேலே பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நீ ஏமா அந்த திருப்பக்கம் போன, நீ ஏமா 9 மணிக்கு மேலே யாரு கூடயோ பைக்கில் போன, நீ எதுக்குமா தனிப்பட்ட முறையில் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் வச்சுக்கிட்டு நீ எதுக்குமா உட்காந்துருக்க, நீ சோஷியல் மீடியா வச்சதுனால தானம்மா யாரோ ஒருத்தவன் இன்பாக்ஸில் வந்து உங்ககிட்ட பேசி உன்னை தனிப்பட்ட முறையில் பொள்ளாச்சியில் அப்படி அழைச்சிட்டு போய் சீரழிச்சான், அதனால் தப்பு உன் மேலே தான்மா இருக்குது, நீ ஏமா டிஷர்ட்டு போடுற, நீ ஏமா ஸ்லீவ்லெஸ் போடுற, நீ ஏமா டைட்ஸ் போடுற, இதெல்லாம் போட்டதுனாலாமா இந்த பிரச்சனை, அப்போ ஆம்பளைங்க மேலே எந்த தவறும் கிடையாதுமா, அவனுங்க ஆம்பளைங்க அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற சோக்கால்டு பரதேசிங்க பேசுகிற அதே டைலாக நமது திராவிட செம்மல் திராவிட சிசு ஐயா எஸ்வி சேகர் அவர்கள், மன்னிக்கணும் எஸ்வி பூமர் அவர்கள் அதே டைலாக அப்படியே பேசியிருக்காப்புல. அப்போ என்ன சொல்ல வராப்புலனாக்கா, அந்த பாதிப்பை ஏற்படுத்திய ஆண்களுக்கு மறைமுக ஆதரவு கொடுக்குறாப்புல. இப்போ எவன் பாதிப்பை ஏற்படுத்தினானா அவனை தூக்கி விடுச்சு செவிலில் அப்பணும். இப்போ இந்த கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கோம்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய பெண்களுக்கு இங்கே பாதிப்பு உண்டு பண்ணுற சம்பவம் நடக்குது அப்படின்னு கொஷின் பண்ணுறாங்க. அப்படி தான் கொஷின் பண்ணுவாங்க, எதிர்கட்சி சேர்ந்தவங்க அப்படி தான் கொஷின் பண்ணுவாங்க, அந்த நேரத்தை தான் செட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களும் அந்த கேள்வி தான் எழுப்புவாங்க. அப்போ அதை எழுப்பும் பொழுது என்ன பதில் சொல்லணும், பாதிப்பை எவன் ஏற்படுத்தினானா அவனுக்கு உரிய தண்டனையை இந்த அரசாங்கம் பெற்றுத்தரும் அல்லது பெற்று தந்திருக்கிறது அல்லது நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ப்ராசஸில் இருக்கோ. ஏன்னாக்கா இந்த அரசாங்கம் பாதிப்பை ஏற்படுத்தியவன் பக்கம் நிற்கவே நிற்காது. இது ஒன்றும் அதிமுக அரசாங்கம் கிடையாது, இது திமுக அரசாங்கம். அதனால் பாருங்கள், நடவடிக்கை எடுத்தாச்சு. அந்த கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள், அந்த புதற்குள்ளே ஒரு பெண்ணை வச்சு பாலியல் உள்ளுறவு செய்ய முயற்சி பண்ணாங்கல்ல, அதுக்கு பாருங்கள் தீர்ப்பு வந்துருச்சு பாருங்கள். பாதிப்பு ஏற்படுத்தியவங்க மீது நம்ம வந்து போலீஸ் உடனடியாக பிடிச்சி கொடுத்துருச்சு, அதை அந்த பெண்ணுக்கான நீதியும் பெற்று தந்தாச்சு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே திருநெல்வேலி பக்கம் வந்து ஒரு இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு பெண், 12ஆவதோ 10ஆவதோ படிக்கிற ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் உள்ளுறவு செஞ்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு இல்லைங்களா, அது பொய்யான தகவல். அந்த பெண்ணை பாலியல் உள்ளுறவு செய்யவில்லை, அந்த பெண்ணை 2வது துண்டமாக வெட்டவில்லை, அந்த பெண் கொலை செய்யப்பட்டால். எதற்காக கொலை செய்யப்பட்டாலும் நகைக்காக கொலை செய்யப்பட்டால். ஏற்கனவே ஒரு கொலை சம்பவத்தில் உள்ளே போயிட்டு ஜாமீனில் வெளில வந்த ஒரு அயோக்கிய நாய், ஒரு பொறுக்கி பரதேசி, ஒரு சீமான் பண்ண வேலை இது. அவன் பைக்கில் வந்து பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அவனே ஒத்துக்கிட்ட அப்புறம் பண்ணதை. அந்த நகையை வந்து அந்த பெண்ணிடம் இருந்து பறிக்கும் பொழுது இந்த பெண் வந்து ஒத்துழைக்கல, அதனால் கழுத்தை பிடிச்சி திரும்பி கொண்டிருக்கான் அந்த பெண்ணை, அந்த சிறுமியை. அப்போ இந்த சிறுமியை பாலியல் உள்ளுறவு செஞ்சுட்டாங்க, துண்டமாக வெட்டிட்டாங்க அப்படிங்கிற பொய்யை இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த பரதேசிங்க அவதூறு பரப்புற அவதூறுக்குன்னே பிறந்தவங்கன்னு நினைக்கிறாங்க. இப்படி நம்ம பேசுறது இல்லை, கோபத்தில் நம்ம பேச்சு வேறு வழி இல்லாமல் வந்துடுது. அவங்களா இருக்கட்டும், அல்லது தாவேக்காவில் ஒருத்தர் இருப்பா பாருங்க, வளர்ந்துக்கிட்ட சில்பாக்கு மருந்து மேடையில் பேசுகிறாங்க, துண்டமாக வெட்டிட்டாங்க, பாலியல் உள்ளுறவு செஞ்சுட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நகைக்காக கொலை செய்யப்பட்ட ஒரு கொலை, அந்த கொலையும் நடக்கக்கூடாதுங்கிற நம்மளோட எண்ணம். எந்த உயிரும் இங்கே பழி போகக்கூடாது, அந்த உயிர்களை காப்பாற்றுறதா அந்த அரசாங்கத்தினுடைய கடமை. உரிமைகளை இப்போ நமக்கு பறிபோன உரிமைகளை மீட்டு கொடுப்பது, உயிர்களை காப்பாற்றுவது, இதுதான் அந்த அரசாங்கத்தினுடைய கடமை, அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த நடந்த கொலையின் மீதுக்கான நீதியை பெற்று தருவோமா, அதுக்குள்ள ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறானுங்க பாருங்க இந்த பரதேசி நாய்ங்க. இப்போ இந்த பெண் வந்து கண்டதுண்டமாக வெட்டப்பட்டால் அப்படிங்கிறத எப்படிப்பா நீ பேசுகிறேன்னு கேட்டோம்னாக்கா, நியூஸ் சேனலில் வந்துச்சு, தமிழ் நியூஸ் 24/7 மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் பேசணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த பொய் ரொம்ப திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பொய். எங்கேருந்து முதல்ல வருதுனாக்கா, ஏடிஎம்கேவனுடைய ஐடி விங்கிலிருந்து தான் முதலாவதாக இந்த அவதூறு பரப்பப்படுகிறது. KM கோபி, இந்த இனிஷியல் மஸ்டர் ஒன்றும் குறைச்சல, KM கோபி என்கிறவருடைய ஐடி. அவர் ஏடிஎம்கே ஐடி விங்கில் பொறுப்பாளராக இருக்கிறார். அவருடைய ஐடி ஹேண்டில் நேம் பார்த்தீங்கன்னாக்கா @ போட்டு KM_கோபி என்கிற பேரில் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி தான் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டு. இவர் தான் திட்டமிட்டு முதல் முறையாக அந்த இறப்பை ஒட்டி 5:59 சரியாக 5:59க்கு அவருடைய ட்விட்டர் ஹேண்டல்லேருந்து இந்த பொய் செய்தியை, பாலியல் உள்ளுறவு செய்யப்படுகிறாள், கண்டதுண்டமாக வெட்டப்பட்டு இந்த கொலை நடந்திருக்குது அப்படிங்கிற பொய் செய்தியை முதல் முறையாக பதிப்பிட்டது இவர் தான். அப்போ கைது பண்ணணும், கேஸ் பண்ணணும்னாங்க தயவு செஞ்சு இவர் மீது போடுங்க. இல்லைனா இவர் தான் ஃபஸ்ட்டு போட்டாருங்கிற ஆதாரம் முழுக்க நம்மகிட்ட இருக்குது. டோன்ட் வரி அபவுட் தட், நீங்கள் எதுவும் பயப்படவே தேவையில்லை. அடுத்ததாக இந்த ட்வீட்டை யார் கேரி ஓவர் பண்ணுறாங்கன்னா,
டிவிகே பார்த்தீங்களா, ஏடிஎம்கே டிவிகே எப்படி டைப்பில் இருக்காங்க பாருங்கள். அவன் போடுறான் 5:59க்கு போடுறான். அடுத்தது 13வது நிமிஷம் கரெக்டாக 6:12க்கு இவனும் வந்து டிவிகேல ஃபங்க்ஷனரியாக இருக்கான், ஐடி செல் மெம்பராக இருக்கான். அவன் இவன் பேர் என்னன்னாக்கா சந்துரு. அவனுடைய ஹேண்டில் நேம் பார்த்தீங்கன்னாக்கா அட்டு சிம்பிள் போட்டு ஸ்பைசி சந்துரு. ஸ்பைசி சந்துரு. இவங்களாம் என்ன பண்ணோம்னாக்கா அந்த இடத்துல அந்த ஸ்பைசியான மிளகா இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பச்சை மிளகா இருக்கும் பாருங்க, அந்த பச்சை மிளகாவை அந்த ஸ்பைசி சந்துரு இல்லை அந்த பச்சை மிளகாவை அந்த இடத்துல பிடிச்சி தேய்ச்சி விட்றணும். ஒரு பொண்ணு செத்து போயிருக்கு, அந்த பொண்ணுக்கான நீதி பெற்று தரணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க குரல் கொடுப்பானா, இதை பயன்படுத்தி எப்படியாவது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு படியையும் அவதூறையும் தூக்கி போகணும்னு சொல்லிட்டு பொய்யையும் அவதூறையும் பரப்புறானாக்கா அப்போ அந்த இறந்து போன பெண்ணின் மீது உனக்கு எந்த அக்கறையும் இல்லை. இப்போ உன்னையெல்லாம் பிடிச்சி ஆட்சியில் உட்கார வச்சோம்னாக்கா அல்லது உன் கட்சியை பிடிச்சி ஆட்சியில் உட்கார வச்சோம்னாக்கா ஏடிஎம்கேவோ டிவிகேவோ இந்த பொய் அவதூறு பரப்புறவங்களே என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது எதையாவது பயன்படுத்தி ஆப்போசிட் கட்சியின் மீது ஒரு அவதூறை பொய்யை பரப்பணும், அவ்வளோதான். அந்த பொய் அவதூறையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பயன்படுத்தி கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும், அதில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும். இப்போ இவங்கெல்லாம் மக்களுக்கு வந்து அப்படி நல்லது செய்வாங்க. ஆட்சியில் குறைபாடு இருந்துச்சுனாக்கா அதை சொல்லலாம், எங்க இந்த கொலை நடந்திருக்கு, ஒரு நகைக்கான ஒரு கொலை நடந்திருக்கு அல்லது ஒரு கொலை நடந்திருக்கு, இதை வந்து தீர விசாரிக்கணும், உடனடியாக விசாரிங்க, சிசிடிவியை செக் பண்ணுங்க, அந்த திருடனை தப்பிக்க விட்டுறாதீங்க, எங்களுக்கு நீதி வேணும், உடனடியாக நீங்கள் போராட்டம் கூட பண்ணுங்க, தப்பே கிடையாது, போராட்டம் பண்ணலாம். அப்போ தான் விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்க, சரியான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க, ஆதாரத்தையும் நம்மகிட்ட நம்ம புதுவெளியில் மக்களுக்கும் இந்த பாருங்க இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது தெரியப்படுத்துவாங்க. அப்போ இது எதுவுமே இல்லாமல் வெறுமனே போய் அவதூறு பரப்புறது. இந்த ரெண்டாவதாக இதை கேரி ஓவர் பண்ணிதாருனாக்க டிவிகே ஃபங்க்ஷன் இது சந்துரு அப்படிங்கிறவன் போடுறான். மூன்றாவதாக தான் இதை யார் கேரி ஓவர் பண்ணுறாங்கனாக்கா நியூஸ் தமிழ் 24/7 என்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல், ஒரு நியூஸ் சேனல். தயவு செஞ்சு அந்த சேனலில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கண்ணாடியை பார்த்து ஒரு முறையை காரி துப்பிக்கொள்ளலாம். பல பேர் நல்லவங்க வேலை பார்க்குறீங்க, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு பொய்யான செய்தியை ஒரு நியூஸ் சேனல்னால் அதை வெரிஃபை பண்ணணும். அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது அங்கே உள்ள நிருபராங்க அனுப்பி இது உண்மையா, இந்த தகவல் எப்படி ட்வீட் போட்டிருக்கான், ஐடிவிங்க ஏடிஎம்கேனுடைய ஐடிவிங் செல்லுலேருந்து அவன் போடுறான், அந்த ஐடிவிங் செல்லில் அவன் வந்து ஃபங்க்ஷனரியாக இருக்கான், அவன் வந்து முக்கியமான பொறுப்பாளர் இருக்கான், அவன் போட்டிருக்கான். அடுத்து டிவிகேனுடைய ஃபங்க்ஷனரியும் போட்டிருக்கான். அதனால அது உண்மையான செக் பண்ணுங்க. இவனுங்க பொய் குழுவிங்க, இவங்க பொய் மூட்டைங்க, பொய் வண்டிங்க, இவனுங்க இதை செக் பண்ணுங்க, செக் பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு அடுத்தது போடணும். அது எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதுவும் தமிழ்நாடையே குலுங்க வைக்கக்கூடிய ஒரு செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணப்படுதுனாக்கா அதை எப்படி செக் பண்ணாமல் போட்டுருவீங்களா? உங்களுக்குன்னு தனியாக ஒரு இந்த எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. அப்போ எத்திக்ஸுங்கிறது எங்கேயாவது இந்த ஒரு பொய் செய்தியை போட்டு இங்கே எங்கேயாவது எத்திக்ஸை போய் வாங்கிக்கிறது, சில்பா குமார்ட்ட எத்திக்ஸை வாங்கிக்கிறது, எடப்பாடி போய் எத்திக்ஸை வாங்கிக்கிறது. இப்போ உண்மையை கிராஸ் செக் பண்ணுறதுனால இல்லை, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணால் ஒரு புரோக்கர் வேலை. அது ஒரு அரசாங்கத்தின் மீது அவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டாங்கல்ல, திரும்ப இதை எத்தனை பேர் பேசி கொண்டு போய் சேர்த்தீங்க? யாரும் இல்லை. திமுக ஐடிவிங்க இதை பற்றி பேசலை, இதில் உள்ள உண்மையை வெளிக்கொண்டு வரல. இதில் நான் மட்டும்தான் ஒரு மேடையில் பேசும்பொழுது பேசினேன், திராவிடர் விடுதலை கழகம் நடத்தினா ஒரு திருமண கூட்டத்தில் பேசும்பொழுது பேசியிருக்கேன், என்னோடய வீடியோக்களில் 2 வீடியோக்களில் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். இந்த முழுக்க இதை கிளாரிஃபை பண்ணுங்கிறது தான் ஃபுல் டேட்டாவோட நான் வந்தது. மூணாவதாக நியூஸ் தமிழ் 24/7 கேரி ஓவர் பண்ணுது. அவங்க ட்வீட் போட்ட டைம் என்னென்னா 6:13, அதாவது 6:12க்கு அவன் போடுறான், 6:13க்கு இவங்க போடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். 5:59க்கு ஐடிவிங் ஏடிஎம்கே ஐடிவிங் போடுது, 6:12க்கு டிவிகே ஐடிவிங் போடுது, 6:13க்கு தமிழ் நியூஸ் 24/7 கேரி ஓவர் பண்ணுது. இது எப்படி? இது ஹவு இஸ் இட் பாசிபிள்? இந்த டைமிங் எப்படி 5:19 6:12 6 எப்படி வந்துச்சு இது? அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு நெட்வொர்க் இருக்குன்னு நம்ம தோணுதா இல்லையா? அப்போ ஒரு பொய் செய்தியை போடுவதற்கு மெயின் ஸ்ட்ரீம்னாங்க ஈஸியாக தப்பிச்சிடலாம்ல, கோர்ட்டில் போய் பெருசாக தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஈஸியாக தப்பிச்சிடலாம். அப்புறம் அந்த பொய் செய்தியை போடுறதுனால தமிழ்நாடு முழுக்க இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே டிவிகே பிஜேபி ரெடியாக இருக்கானுங்க. போட்டோம்னா தமிழ்நாடு முழுக்க வைரல் ஆகிடும், அப்புறம் டெலீட் பண்ணிட்டு போய்க்கலாம், தவறாக நாங்கள் போட்டு விட்டோம், அதை எவனும் பார்க்க போகிறதில்ல. இப்போ போட்டு விட்டோம்னா அப்போ இதுக்கு நீங்கள் சரியான கிராஸ் செக்கு பண்ணிக்கிறது 2 சேனல்லையும். இப்போ இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னாக்கா அட்வொகேட் பிரசாந்த், அட்வொகேட் மசுரு, இது இந்த அட்வொகேட் பிரசாந்த்னு ஒருத்தவங்களோட ஹேண்டில் நேம் என்ன தெரியுமா? அட்டு சிம்பிள் போட்டு லலித் பிரசாந்த், லலித் LALITHPRASHANT, லலித் பிரசாந்த். இவன் யாருனாக்கா இவர் ஆன்டி டிஎம்கே. இவன் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னாங்க ஆன்டி டிஎம்கே போஸ்ட் மட்டும்தான் அதுக்குள்ளே கிடக்கும். இவர் வந்து அட்வொகேட் மசுரு. இவர் என்ன பண்ணுறாரு, அதே 6:13க்கு இவரும் அந்த போஸ்ட்டை போடுறாப்புல. இந்த அட்வொகேட்டுன்னு சொல்கிற மசுரு இருக்குல்ல, இந்த மசுரு இதில் குறிப்பாக என்னன்னாக்கா இவன் என்ன பண்ணுறான், அந்த அட்வொகேட்டுன்னு சொல்கிறவன் அந்த இறந்து போன பெண்ணினுடைய முகம் தெரிகிற மாதிரியான போஸ்ட்டை போடுறான். அங்கு அடையாளங்கள் முகம் தெரிகிறமான போஸ்ட். இது போக்சோக்குள்ளே வருங்கிறது இந்த அட்வொகேட் மயிலாண்டிக்கு தெரில. இவன் என்னத்த அட்வொகேட்டில் பிடுங்கினா, இல்லை எங்கே போய் சிதம்பரம் கோயிலில் அச்சடிச்சு கொடுத்தாங்க இல்லை,
அந்த பாப்பாடெல்லாம் சேர்ந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு அச்சடித்து கொடுத்துருக்காங்க. 40,000 50,000 ஒரு சர்டிஃபிகேட் படிக்க தேவையில்லை, அது டூப்ளிகேட்டு. அதில் அந்த இப்போ சிதம்பரம் தீட்சிதர்கிட்ட வாங்கியிருப்பான் ஒரு சர்டிஃபிகேட் அவன். இப்போ இதேமாதிரி அடுத்தது யார் போடுறாருனாக்கா, இங்கேருந்து யார்கிட்ட கேரி ஓவர் ஆகுதுனாக்கா 9:41 AM மறுநாள் காலையில் இங்கே யார் கேரி ஓவர் பண்ணுறான்னா இந்த ராம்குமார்னு ஒருத்தர் பாருங்க, பாம்குமார்னு கூப்பிடுவாங்க அவனை. சில முகரையை பார்த்தாலும் அடிக்கணும் போல தோணும், பலாருன்னு அரையணும் போல தோணும். அந்த மாதிரியான முகம் எப்பயாவது தான் நமக்கு சிக்கும். அப்படியாப்பட்ட அந்த 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தக்கூடிய ஒரு முகரக்கட்டையாக இருக்கணும். முகரக்கட்டை ராம்குமாருங்கிற முகரக்கட்டை. அதே டிவிக்கே ஃபங்க்ஷனரின்னு நினைக்கிற அந்த ஐடி விங்கில் உட்காந்து ட்வீட் போட்டே இருப்பான் அவன். தாவே கால உள்ள ஒரு நிர்வாகி அவன். இந்த பரதேசி அடுத்து இந்த ஃபேக் நியூஸை கேரி ஓவர் பண்ணுறான். அடுத்தது பிரசன்னான்னு ஒரு ஐடி, ஓஜி பிரசன்னா, இவனும் டிவிக்கே. இப்போ ஏடிஎம்கே போடுது, மெயின் ஸ்ட்ரீம் கேரி ஓவர் பண்ணது, டிவிக்கே அப்படியே தூக்கிட்டு போகுது. இந்த மாதிரி பல ஐடிகள் போட்டது முழுக்க நம்ம கையில் இருக்குது. இப்போ இந்த ஃபேக் நியூஸை எப்படி திட்டமிட்டு பரப்பியிருக்காங்க பாருங்கள். அப்போ கொஞ்ச நாளாகவே தமிழ்நாட்டுக்குள்ளே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அங்கே பெண்களுக்கு தொந்தரவு, இங்கே பெண்களுக்கு தொந்தரவு, இங்கே இப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ்கள் வந்தது இல்லை. எல்லா நியூஸ்கள்லையும் ஒரு உண்மை இருக்கும், அதுக்குள்ளே 4 பொய் இருக்கும், சிலது உண்மையே இல்லாமல் இருக்குது. அப்போ ஏன் திட்டமிட்டு இந்த பொய்கள் பரப்பப்படுது அப்படிங்கிறத நம்ம திராவிட சிசு, நம்ம திராவிட செல்வர் ஐயா SV பூமர் அவர்கள் இதை பற்றி பேசியிருந்தாருன்னா சூப்பர். இந்த கேள்விகளுக்கு அட்டகாசமாக பதில் சொல்கிறாப்லையே, பொழந்து எடுத்துட்டாப்லையே, பரவாயில்லையா. திமுக ஆதரவாளராக ஒரு பார்ப்பனர் வந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் நம்ம யாரையும் ஒதுக்க போகிறதில்ல. பிறப்பினில் பார்ப்பனர் அப்படிங்கிறதுனால நம்ம அவர் வந்து வஞ்சிக்கிட்டோ அல்லது அவரை இவ்வளோ ஹார்ஸாக டீல் பண்ணிட்டோ அப்படி கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் ஒதுக்கணும்னாக்கா அப்போ என்னையுமே தான் ஒதுக்கி வைக்கணும். நான் ஒரு ஓபிசிலேருந்து வர்றேன். இப்போ பார்ப்பனர்கள் எப்படி கொடுமைகள் செஞ்சாங்களோ மற்ற சமூகங்களுக்கு, அப்படி ஓபிசிலேருந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் செஞ்சுருக்காங்களே. இப்போ பிறப்பின் அடிப்படையில் என்னையும் தான் தூக்கி ஓரம் கட்டி வச்சிருக்கணும், அப்படி இல்லை. பிறப்பின் அடிப்படையில் நம்ம யாரையும் ஓரம் கட்ட போகிறது இல்லை, செயல்களின் அடிப்படையில் தான். ஏன் ஓபிசியே நிறைய பேர் பார்ப்பனிய சிந்தனை இருக்கிறவங்களும் என்ன சும்மா விட்டுருக்கோம். நம்ம இவன் இருக்காம பாருங்க, அந்த முட்டை போண்டா முடிஞ்சான் ஒரு டேரக்டர்னு சொல்லிட்டு திருவாம பாருங்க, அவனை போட்டு நம்ம வெளுக்காத கிடையாது. ஏன் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இன்னும் இந்த சாதியின் பேரை சொல்லி எவ்வளவு கொடுமைகளை நடத்திட்டு இருந்தாங்களோ எல்லாரையும் போட்டு நம்ம பிறந்திருக்கோம். பிறப்பின் அடிப்படையில் நம்ம SV சேகரை வந்து நம்ம கிண்டல் கேலி பண்ணல, செயல்கள் அடிப்படையில். இதுக்கு எப்படி ஒருத்தன் பாதிக்கப்பட்ட பண்ண ஒருத்தன் வந்து எப்படி வந்து ப்ளேம் பண்ணுவான். வீட்டுக்குள்ளே பூட்டி வை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூட்டி வை, அப்புறம் அலமாரிக்குள்ளே பூட்டி வைனாக்கா அவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? அவன் வீட்டில், அதாவது அவன் சொல்கிறான், அவனு மரியாதை தவளன்னு விடுங்க, அவன் வீட்டில் உள்ள பெண்களை கடைக்கு அனுப்ப மாட்டானா. அவன் வீட்டுக்குள்ள பெண்கள் மட்டும் இல்லையா, அவங்க வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் இருப்பாங்கல்ல, வீட்டு வேலை செய்கிறது பெண்கள் வருவாங்கல்ல, அவங்களையுமே அவன் வெளியில் கடைக்கு அனுப்ப மாட்டானா. அப்படி கடைக்கு அனுப்புறதா இருந்தால் செக்யூரிட்டியை தான் அனுப்புவாப்லையாம், பெண்களை வந்து அனுப்பவே மாட்டாங்களாம். இது ஒரு பெருமை மசிர்னு நீ பேசிகிட்டு இருக்க. அப்போ கடைக்கு போகிற பெண்கள், வெளியில் வேலைக்கு போகிற பெண்கள், வீட்டை விட்டு வெளியே போகிற பெண்கள்லாம் எங்கேயாவது புதர் இருக்கா அங்கே போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போகிறாங்களா? இவன் அப்படி தாங்க பேசியிருக்கான். உன்னை எதுக்கு புதற்குள்ளே அந்த பொண்ணை எதுக்கு போக சொன்னா, அத்தனை மணி நீ எதுக்கு புதற்குள்ளே போகணும்னு சொல்லி கேட்குறான். ஏங்க பெண்கள் என்ன போய் புதற்குள்ளே போகணுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போவாங்களா? புதற்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னை யாராவது ரேப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை இந்த படத்தில் கந்தசாமி படத்தில் அந்த ஹீரோயின் பண்ணுவாங்களே அந்த மாதிரி, அதே மாதிரி சில இதுங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆன்லைனில் டிவியில் உட்காந்து கற்றுக்கிட்டு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பேர் சொல்ல வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை? அப்போ அந்த மாதிரி தான் எல்லா பெண்களுமே போயிட்டு புதற்குள்ளே உட்காந்துட்டு என்ன இது பண்ணுவாங்க, என்ன அது பண்ணுவாங்கன்னு கற்றுட்டு உட்காந்துருக்காங்களா? இது எவ்வளோ பிற்போக்குத்தனமான ஒரு. அப்போ வெளியில் போகிற பெண்களை என்ன பார்வையோடு இருந்தாலும் பார்ப்பார். அதனால தான் முன்னாடி அதிமுகவில் இருக்கும் பொழுது, அதாவது அதிமுக ஆட்சியில் பிஜேபி ஆதரவாளராக இருக்கும் பொழுது இவர் என்ன சொன்னா அப்படின்னா, அதாவது இந்த பத்திரிகை துறையை சார்ந்த பெண்கள் படுக்கையை பகிர்ந்து தான் அவங்க அவங்க ப்ரமோஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாப்புல. எப்படி சவுக்கு சங்கர் பெண் போலீஸை சொன்னாலோ அதே மாதிரி SV சேகர் பத்திரிகை துறையை சார்ந்த பெண்களை சொன்னால் அது பெரிய வழக்காச்சு. எல்லா பத்திரிகை துறையை சார்ந்தவங்களும் SV சேகர் வீட்டு முன்னாடி உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க, கோர்ட்டுக்கு இழுத்தாங்க. கோர்ட்டு காரி துப்புனுச்சு, இந்த ஆளை கோர்ட்டு குற்றவாளின்னு சொன்னிச்சு. இந்த ஆள் தப்பி குற்றவாளி, இந்த ஆள் கோர்ட்டில் நிரூபணம் செஞ்சாங்க. இந்த ஆள் பொய் சொன்னான், எனக்கு வந்து கண்ணில் ட்ராப்ஸ் விட்டுட்டு தெரியாமல் அமைக்கிட்டேன் அப்படின்னா. இங்கே வாடான்னு சொல்லலாம் பூரா செக் பண்ணிட்டு பொய் புழுகிறான் இவன். அப்போ இப்போ சொல்லாமா? இந்த ஒரு நடிகை ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு டோலர்னு பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்போமா? எனக்கா எல்லாருமே சேப்பு சட்டை போட்டவங்க, அப்புறம் சேகுவாரா டிஷர்ட் போட்டவங்க எல்லாமே இந்த மாதிரி பெண்களை பாலியலாக வல்லுறவு செய்வதற்கு தான் அவங்க டோலின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ப்ளேம் பண்ண அந்த ஆப்பாயில் மாமி இருக்குது, அந்த மாமிகிட்ட கேட்போமா? அப்போ இந்த SV சேகர் மாதிரி உள்ளவன் தான் எல்லா பாப்பானுன்னு சொல்லலாமா? இப்போ பாப்பானுள்ள மூளையெல்லாம் இப்படி தான் இருக்கும், அவங்கள அறிவே கிடையாது, மண்டைக்குள்ளே ஆட்டுப்புழுக்க சைஸு கூட அறிவு கிடையாதுன்னு சொல்லலாமா? சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். நான் சொல்லலை, புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு,
பார்ப்பனர்கள் நம்மை விட அதிகமாக படித்திருக்கலாம், ஆனால் நம்மை விட அதிகமாக அவர்கள் ஒருபோதும் அறிவு கிடையாது, சிந்தனை தெளிவு கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கே மார்க்கெட்டுக்கு போன ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணை அங்கேருந்து 5 பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நல்லா புல் போதையில் இருந்திருக்கானுங்க. சீமானு சரக்கு சண்முகம் மாதிரி நல்லா புல் போதை. அப்போ அங்கே போன அந்த பெண்ணை பிடிச்சி பாலியல் உள்ளுறவு ரேப் பண்ணிருக்கானுங்க. லிட்டரலான பாலியல் உள்ளுறவு செஞ்சுருக்கானுங்க, கூட்டு பாலியல் உள்ளுறவு செஞ்சுருக்கானுங்க. அந்த பொண்ணு உடன்படலை, ரொம்ப மல்லு கட்டி அவங்கள இது பண்ணோன்னே என்ன பண்ணிட்டானுங்க, கழுத்தில் காலை வச்சு அந்த கழுத்து எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை டோட்டலாக முறிச்சிட்டானுங்க. அந்த பொண்ணு இறந்து போச்சு. கூட்டு பாலியல் உள்ளுறவில் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, பாடியை கட்டி கொண்டு போய் பாலித்தீன் கவரில் ஊருக்கு ஓரமாக போட்டு காலை டிஸ்போஸ் பண்ணலான்ட்டு கொண்டு போட்டு போனாங்கன்னு மாட்டிட்டானுங்க. பாப்பானுங்க 5 பாப்பானுங்க சேர்ந்து பண்ணானுங்க. இப்போ அந்த டோலிகிட்ட கேட்கலாமா, டோலி என்ன டோலி, இப்போ உங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களா டோலி, அப்போ எல்லா உங்கள் சொந்தக்காரவங்களும் இப்படி தான் இருப்பாங்களா டோலி, அல்லது அந்த சமூகத்தை சார்ந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்த எல்லா ஆண்களும் இப்படி தான் இருப்பாங்களா டோலி அப்படின்னு கேட்கலாமா? கேட்க முடியாதுல்ல. சரி, அதுக்கு ஓரம் கட்டி வைப்போம். இப்போ இந்த மேட்ருக்கு வருவோம். அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும் பொழுது இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு அரசாங்கம் ப்ராப்பராக நடவடிக்கை எடுத்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி பொள்ளாச்சி சம்பவம்னு நடக்கும் பொழுது ஆதாரங்களை கையில் ஒப்படைச்சோம், வீடியோவை ஒப்படைச்சோம், ஆடியோவை ஒப்படைச்சோம், ஸ்க்ரீன்ஷாட்டாக ஒப்படைச்சோம், பாதிக்கப்பட்ட நபர்களுடைய வாக்குமூலங்களாக கொடுத்துமே அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையை எடுக்காமல் இருந்தது மாதிரி அதுக்கப்புறம் திமுக போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற இடதுசாரி அமைப்புகள், ஜனநாயக சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணி அதற்கப்புறம் வெகு நாட்கள் கழித்து தான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாங்க. அதுவும் கோர்ட்டு காரி துப்பி எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண சொன்னாங்க. அப்படியாக எங்களுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி இல்லையே, நடந்த உடனேயே கேஸ் ஃபைல் ஆகுது, உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்களே. அவங்க எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த ஒரு பாரபட்சமும் உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்களே. அப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி 13 பேர் சுட்டு கொண்டதுக்கப்புறம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு எங்கள் சிஎம் அவர்கள் சொல்லலையே, பொறுப்பேற்றுக்கிறாங்களே, நடந்ததுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு நீதியை பெற்றுத்தர்றாங்களே. அப்போ குற்றமே நடக்காத நாடுன்னு ஒரு நாடு கிடையாது. ஆனால் அப்படி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசையும். அங்கங்கே நடக்கும் பொழுது அதற்கு உடனடி நடவடிக்கையாக அந்த அரசாங்கம் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமா இல்லையா, அந்த முதல்வர் ஆளுமை மிக்க முதல்வரா இல்லையா, அல்லது அடிமை முதல்வரா அப்படிங்கிறத அதை வச்சு தான் நம்ம தராசை வச்சு எடப்பட முடியும். எங்கள் முதல்வர் அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அடிமையாக இருந்த ஒரு முதல்வர், எந்த குற்றத்திற்கும் நடவடிக்கை எடுக்காத ஒரு முதல்வர் அப்படின்னு பேசியிருந்தாருன்னா ஐயாவுக்கு, ஐயா நம்மளே சொல்லியிருப்போம் ஸ்டாலின் ஐயா கூட, ஐயா பக்கத்து தெருலங்கய்யா மயிலாப்பூருங்கிறத எடுத்துட்டு எஸ்வி சேகப்பூர்னு வைங்கய்யா, எஸ்வி சேகர் ஊர்னு வைங்கய்யா, வைக்கலாம், தாராளமாக வைக்கய்யா, தாராளம். அவ்வளோ அருமையாக பேசுகிறேன். நாமளே கிளாஸ் தட்டி ஐயா இந்த பேரை வைங்க அந்த பேரை ரெஃபர் பண்ணியிருப்போமே. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. அதாவது இந்த பாலியல் உள்ளுறவு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க உள்ள மாநிலங்களில் என்னென்னவாக ரிஜிஸ்டர் இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. அதாவது ராஜஸ்தானில் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பாலியல் உள்ளுறவு நடக்கப்படுவதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. மத்திய பிரதேசத்தில் 3.5 மணி நேரத்துக்கு ஒரு பாலியல் உள்ளுறவுல ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார். உத்தரப்பிரதேசம் 2 மணி நேரம் 55 நிமிஷம், அதை 3 மணி நேரம்னு வச்சுக்கலாம். எவ்ரி 3 hours ஒரு பெண் வந்து பாலியல் உள்ளுறவுக்கு ஆட்படுத்தப்படுறார். டெல்லியில் எவ்ரி 7 ஹவர்ஸுக்கு ஒரு பெண் வந்து பாலியல் உள்ளுறவுக்கு ஆட்படுத்தப்படுறார். பஞ்சாபில் 9 ஹவர்ஸுக்கு ஒரு பெண், ஹரியானாவில் 6 மணி நேரத்துக்கு ஒன்று, உத்தரகாண்டில் 17 மணி நேரத்துக்கு ஒன்று, பீகாரில் 12 மணி நேரத்துக்கு ஒன்று, தெலுங்கானாவில் 10 மணி நேரத்துக்கு ஒன்று, ஒடிசாவில் 6 மணி நேரத்துக்கு ஒன்று. இப்படியாக பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 24 ஹவர்ஸுக்கு ஒன்று, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பாலியல் உள்ளுறவு சம்மந்தப்பட்ட பாலியல் உள்ளுறவு சம்பந்தமான வழக்குகளையோ அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ ஒரு பெண் பாதிக்கப்படுறா. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி நேரத்துக்கு ஒரு பெண், 2.5 மணி நேரத்துக்கு, 1.5 மணி நேரத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு, 4 மணி நேரத்துக்கு, 6 மணி நேரத்துக்குன்னு இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டில் மட்டும்தான் 24 hours ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பெண் தானே அதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வழக்கு சொல்லுது, இது சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்து காட்டி பேசி ஏன் அந்த பாருங்கள் இப்படி தான் இருக்குது, தமிழ்நாடு தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது பெண்கள் பாதுகாப்பில், எலெக்ஷனை ஒட்டி இந்த அதிமுக, டிவிகே போன்ற கட்சிகள், பிஜேபி போன்ற கட்சிகள் இதை வந்து ஃபேக் நியூஸாக கிரியேட் பண்ணுறாங்க. அல்லது அங்கங்கே நடக்கக்கூடியது பெருசாக ப்ரொபகண்டா மாதிரி தமிழ்நாடு முழுக்க பேச வச்சு பாருங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு லைன் எடுக்கிறாங்க. இந்த பாருங்கள், அது மட்டும் இல்லை, பெண் போலீஸ், ஒவ்வொரு மாநிலத்துலேயும் பெண் போலீஸ். நீங்கள் வேறு மாநிலங்கள் எடுத்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள போலீஸில் வெறும் 6% மட்டும்தான் பெண் போலீஸ் இருக்காங்க. ஒடிசாவில் வெறும் 10% மட்டும்தான் பெண் போலீஸ் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் வெறும் 12% தான். குஜராத்தில் வெறும் 11, ராஜஸ்தானில் வெறும் 9, உத்தரப்பிரதேசில் வெறும் 9. இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் 18%, 18.50
சதவீதம் பெண் போலீஸ் வந்து இங்கே உள்ள சேர்த்துருக்காங்க, 18% அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவ்வளவு பெண்களுக்கான முன்னுரிமைகள் கொடுத்து பெண்கள் பாதுகாப்பில் அவ்வளோ வரலாற்று தமிழ்நாடு, இந்த அரசு அவ்வளவு இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி இந்த அரசாங்கத்தை பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு சொல்லுவீங்க? அது ஃபேக் நேரட்டிவ் அப்படிங்கிறத சொல்லணும். இந்த ஃபேக் நேரட்டிவை ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற லைனையே எடுக்கணும்? வேறு ஏதோ சொல்லலாமே. பாருங்கள், லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, அதில் எடுக்கலாம், இல்லை வேறு ஏதோ எடுக்கலாம். எதுக்கு குறிப்பாக இந்த எலெக்ஷனுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற இந்த லைனையை எடுக்கணும்? இந்த டிவிக்கு, ஏடிஎம்கே, பிஜேபி சேர்ந்து ஏன் இந்த லைன் எடுக்கணும்? ஏன்னாக்கா இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் முழுக்க முழுக்க பெரும்பாலும் பெண்களுக்கான திட்டங்களாக கொண்டு வந்துருச்சு. அதாவது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, இப்போ 2000 ரூபாய் ஆக போகுது. எலெக்ஷன் டைமில் 5000 ரூபாய் அடிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தோழி விடுதின்னு ஒன்று இருக்குது. அதாவது கிராமப்புறத்துலேருந்து நகரப்புறத்துக்கு வேலைக்கு வர்ற அந்த பெண்கள், படிச்சுட்டு வர்ற பெண்கள், இளைஞர்கள் வந்து தங்குவதற்கு சிரமமாக இருக்கும். இங்கே தங்கினோம்னாக்கா, இப்போ சென்னைக்கு வந்து வேலை பார்க்க வராங்கனாக்கா வெளியில் ஏதோ ஒரு ரூம்லையோ அல்லது ஒரு வீடோடு தங்குறாங்க, பிஜிலேயே தங்குறாங்கனாக்கா மாதம் குறைந்தபட்சம் 10,000 ரூபா அதுக்கு செலவாயிடும். நான் சொல்கிறேன், ரொம்ப மினிமலாக சொல்கிறேன். ரொம்ப மினிமலாக ஒரு தங்குறது, ஒரு சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு அல்லது 3 வேளை சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 12,000 ரூபாயிலேருந்து 15,000 தாராளமாக ஆகும். அப்போ இப்போ தோழி விடுதுன்னு வந்துருச்சுனாக்கா உங்களுக்கு இந்த 15,000 ரூபா அப்படியே உங்களுக்கு மிச்சமாகும். உங்களுக்கு தங்குவதற்கு வைஃபை முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ, சாப்பாடு கூட அங்கேயே ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த 15,000 ரூபா தங்குவதற்கான செலவுங்கிறது, ஒரு பெண் அங்கேயிருந்து இங்கே வேலை பார்க்க வரானாக்கா அது அப்படியே மிச்சமாகும். அதை அப்படியே வீட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க, அல்லது அவங்க ஏதோ தனிப்பட்ட செலவுக்காக சேமித்து வச்சுப்பாங்க, ஃபியூச்சருக்கு ஏதோ ஒன்றுக்காக சேமித்து வச்சுப்பாங்க. 15,000 ரூபா சேமிப்புங்கிறது தோழிகள் விடுதி அப்படிங்கிற மூலமாக பெண்கள் பயனடைகிறது. இதில் பயனடைஞ்ச பெண்கள் என்ன பண்ணுவாங்க? நேராக திமுக தான் போய் ஓட்டு போடுவாங்க. மகளிர் உரிமைத்துறை வாங்குகிற பெண்கள் நேராக திமுக தான் போய் ஓட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு காலேஜுக்கு போய் சேருங்கனாக்கா அந்த பெண்களுக்கும் 1000 ரூபாய். அப்போ முழுக்க முழுக்க திட்டங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லா திட்டத்திலுமே பெண்கள் அதிகமாக பயனடைகிறார்கள். அப்போ அந்த திட்டம் முழுக்க நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், திமுக அரசாங்கம் அது என்னென்னவாக பயனாளிகளாக எவ்வளோ பேர் இருக்காங்கிறத நிகழ்ச்சிகள் மூலமாக, திட்டங்கள் மூலமாக, திட்டங்களை விலக்கி சொல்கிறதுக்குனே திமுக ஒரு பெரிய ஒரு பரப்புரை கூட்டம் போட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க கட்சியிலேருந்து போட்டாங்க. நான் கூட போய் பேசியிருக்கேன். அதெல்லாம் இந்திரகுமார் நிறைய பேசியிருக்காப்புல, மில்டன் பேசியிருப்பான், மகிழ்நன் பேசியிருப்பார். இப்படி நிறைய போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு. இந்த திட்டங்களில் இவ்வளோ பயனாளிகள் இருக்காங்க, இந்த திட்டங்களில் இவ்வளோ பேர் பயனடைறாங்க, இந்த ஜெண்டர் பயனடைறாங்க அப்படின்னு கொண்டு சேர்த்தோன்னே இப்போ பெண்களுக்கான திட்டமாக வந்து பெரும்பாலும் இருக்குது. அப்போ பெண்களுடைய ஓட்டு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே திமுகவுக்கு ஓட் பேங்காக மாறும். அப்போ இதை எப்படியாவது கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கிற லைனை திட்டமிட்டு நான் சொன்னேன். பார்த்தீங்களா, இந்த ஒரு பெண் வந்து பாலியல் உறவு செய்யப்பட்டால் வெட்டி கண்டனமாக வீசிட்டாங்க அப்படிங்கிற அந்த பொய்யான தகவல், அங்கே நடந்தது ஒரு கொலை, நகைக்காக நடந்த கொலை அப்படிங்கிறத தாண்டி இந்த 2 பொய்யை சேர்த்து விட்டாங்கல்ல. எனக்கு பாலியல் உறவு அப்படிங்கிற மூலம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வரும். அப்படி இல்லை, நாங்கள் வெறுமனே அது கொலை சம்பவம், ஒரு திருட்டுக்காக நடந்த கொலைன்னு முடிஞ்சு போடும். அதனால தான் எல்லாத்துலேயுமே பாலியல் உறவு அப்படிங்கிறத உள்ளே சேர்த்து விடுறது. அப்போ ஏன் திட்டமிட்டு இந்த பொய்யை பரப்பணுன்னாக்கா இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற இந்த நேரட்டிவை இந்த அரசாங்கத்தோட திட்டங்களை போய் சேர்த்துருக்கு இல்லைங்களா, இதை உடச்சி தும்சமாக்கணும். பெண்கள் மத்தியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அதன் மூலமாக பெண்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வை திமுகவின் மீது உண்டு பண்ணணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். இதற்காகத்தான் இவ்வளோ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஐயா எஸ்வி சேகர் அவர் பேசியிருந்தால். அவர் எஸ்வி சேகர் அவர் அப்படி பேசாமல் பெண்களை ஏன் வெளில அனுப்புறீங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் சூட்கேஸில் போட்டு பூட்டி வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் போட்டு பூட்டி வச்சுக்கனாக்கா அவர் எஸ்வி சேகர் இல்லை, அவர் எஸ்வி பூமர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை எஸ்வி சேகர் வந்து திமுக ஆதரவாளர் அப்படின்னாக்கா அவர் என்ன பேசியிருக்கணும்? திமுக ஆதரவாளர் நடவடிக்கை எடுத்தாச்சுங்க அப்படின்னு தான் பேசியிருக்கணும். அது இல்லாமல் இப்படி ஏன் பேசுகிறாங்க? அதுதான் சனாதன மூளை, சனாதன புத்திங்கிறது. அவர் அதிமுக பிரிவில் அதிமுக ஆதரவாளர், பிஜேபி கட்சிக்காரர். திமுக வந்தவனையே பிஜேபி கட்சிக்காரர், திமுக ஆதரவாளர். என்னடா அது ஒரு வித்தியாசமான ஒரு கருவாட்டு சாம்பாராக இருக்குது. அதிமுக பிரிவில் அதிமுக ஆதரவாளர், பிஜேபி கட்சிக்காரர். இப்போ வந்து பிஜேபி கட்சிக்காரர் தான், ஆனால் திமுக ஆதரவாளர். இவரை திமுக ஆதரவாளர்னா இவரை கூப்பிட்டு நாராயணன் திருப்பதிக்கு எதிராக பேச சொல்லுங்க. அவரை நாராயணன் திருப்பதி ரொம்ப யோக்கியனா, கேடி ராகவனுக்கு எதிராக பேச சொல்லுங்க, இல்லை மோடிக்கு எதிராக பேச சொல்லுங்க, அமித்ஷாவுக்கு எதிராக பேச சொல்லுங்க, இல்லை நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பேச சொல்லுங்க, பேச மாட்டாப்புல. ஜெய்சங்கருக்கு எதிராக பேச சொல்லுங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச மாட்டாப்புல. இவர் யாருக்கு எதிராக பேசுவாப்புலனாங்க, பிஜேபி எதிராக பேசுவாப்புல, அண்ணாமலைக்கு எதிராக பேசுவாப்புல, நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக வேணால் பேசுவாப்புல, கருணாகராஜனுக்கு எதிராக வேணால் பேசுவாப்புல, தவிர ஒருபோதும் நாராயணன் திருப்பதிகளுக்கு எதிராக பேச மாட்டார். கேடி ராகவனுக்கு எதிராக அவர் பேச மாட்டார். மோடிக்கு அமித்ஷாவுக்கு எதிராக அவர் பேச மாட்டார். மோகன் பாகவத்துக்கு எதிராக பேச சொல்லுங்கள். திமுக ஆதரவாளர் தானே இவர். மோகன் பாகவத்துக்கு எதிராக பேச சொல்லுங்கள்.
சனாதனத்துக்கு எதிராக பேச சொல்லுங்கள். அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டத்துக்கு ஆதரவாக பேச சொல்லுங்கள். சமஸ்கிருதம் தப்புங்க, சமஸ்கிருதம் சும்மா டுபாகூர் மொழிங்க, தமிழ் தாங்க சூப்பர் மொழி, பேச சொல்லுங்கள். அவரை பார்ப்போம். பேசிட்டாக்கா இந்த சேனலை அப்படியே எஸ்வி சேகருக்கு ஆதரவான சேனலாக நான் மாற்றிடுறேன். யூடியூப் ரூட்டர்ஸுங்கிறத எடுத்துகிட்டு அப்படியே அவர் என்ன பேர் சொல்கிறாரோ சமஸ்கிருத பேர் அதை அப்படியே வச்சு நான் வந்து எஸ்வி சேகர் புகழ் பாடக்கூடிய சேனலை நான் மாற்றிடுறேன். அதனால் இவர் வந்து எங்கே போனாலுமே ஒரு சனாதனவாதி, அவ்வளோதான். அதனால் அதை தாண்டி இவர் பேசுகிறது முழுக்க சனாதனம், அந்த வர்ணாசிரமம், சமஸ்கிருதம், பார்ப்பனியம், ஆர்எஸ்எஸ் இதற்கு எதிராக எங்கேயும் பேச மாட்டார். ஆட்சி மாறினோடனே இங்கேருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இவங்களோட எதிர்ப்பு நம்ம சம்பாரிச்சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஆட்சி மாறினாலும் அந்த ஆட்சிக்கு ஆதரவாக உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய் வியாபாரி தான் இந்த எஸ்வி பூமர்.